ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் ஃப்ரை பார்க்கலாம். அதுவும் பப்பாளி காய் மற்றும் உருளைக்கிழங்கை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பப்பாளி காயும் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை பப்பாளி காயையும் 2 உருளைக்கிழங்கையும் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நல்லா வெந்துருச்சு. 2 விசில் மட்டும் போதும். 3 நாள்லாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரை வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுபோல் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் இப்போது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சாஃப்டாக ஆகிற அளவுக்கு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்க 2 காயும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் மேலே தூவி விட்டுடுங்க. அது போலவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து க்ரஷ் பண்ணி போடுங்க. கஸ்தூரி மேத்தின்றது என்னென்னா, இது உலர்ந்த வெந்தயத்தாள் இருக்குல்ல, அதுதான். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசனையாக இருக்கும். சூப்பரான பப்பாளிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.